திருச்சிற்றம்பலம். இறுதி பாடல் 10. புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் விளக்கம். ஆரமுதே, பெறுதற்கு அரிய அமுதமே, இப்பூ உலகம் சிவபெருமான் உயிர்களுக்கு வீடருளி ஆட்கொள்கின்ற முறைமை உடையது என்று அறிந்தும் நாம் பூமியில் இறங்கி பிறவாமையினால் சிவபெருமானால் ஆட்கொள்ளப் பெறும் வெற்றியை இழந்தவர்களாய் நாட்களை வீணாக கழிக்கின்றோம் என்று திருமால் விருப்பமடையவும் மலரில் உரைகின்ற நான்முகன் ஆசைப்படும்படியாகவும் நினது விரிந்த பொய்யாத கருணையாகும் அருட்சக்தியும் நீயும் இப்பூமியின் கண்ணே போந்தருளி எங்களை அடிமை கொள்ள வல்லவனே. திருப்பெருந்துறையில் திருக்கோயில் கொண்டவனே, பள்ளி எழுந்தருளாய். அதாவது திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்க என்று வாதவூர் பெருமான் அருளுகின்றார். திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் முக்கியமான குறிப்பு திருமாலுக்கும் மலர்களில் உரைகின்ற நான்முகனுக்கும் புலப்பட்ட ஒரு உண்மை என்னவென்றால், நாம் பூமியில் இறங்கி பிறவாமை என்னும் பேரின்பத்தை அனுபவிக்க எல்லாம் வல்ல சிவபெருமான் ஆட்கொள்ளும் அந்த பாக்கியத்தை இழந்தோம். ஆகையால் இங்கு நாட்களை வீணாக கழிக்கின்றோம் என்று ஆசைப்படும் அவர்கள் எண்ணத்திற்கு இணங்க வாதவூர் அடிகள் சிவபெருமானின் அருட்சக்தியும் அதனை எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், நினது பொய்யாத கருணையும் அதை நடக்கும் முன் இப்பூமியில் எங்களை ஆட்கொண்டு அடிமை கொள்ளும் வல்லவனே, திருப்பெருந்துறையில் கோயில் கொண்ட பெருமானே, பள்ளி எழுந்தருள்வாய் என்கின்றார் வாதவூர் பெருமான். இதுவே சிவாத்வைத்த நிலையாகும், சிவ அனுபூதி பெற்ற நிலையாகும். திருச்சிற்றம்பலம். இத்துடன் திருவெம்பாவை உற்சவம் மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடியது முடிவடைகிறது. வாதவூர் பெருமான் திருவண்ணாமலையில் சிவபெருமானை சோதிப்பிளம்பாய் இருப்பதை மற்றும் அவரது அருட்சக்தியை வியந்தும் அருளியுள்ளார். திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தில் திரோதான சுத்தி எனப்படும் இதைப்போல் இன்னும் சில பதிகங்கள் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் அருளியுள்ளார். இந்த திரோதானம் என்பது தில்லை அம்பலக்கூத்தனின் பஞ்சகிருத்தியங்களுள் ஒன்றாய் ஆன்மா தன் கண்மம் முடியும் வரை உலக அனுபவங்களில் உழன்று மயங்கும்படி, அதாவது போக வாழ்வே மெய் என்று அதில் மூழ்க வைத்து அறியாமையை மேலோங்கவை செய்து உண்மையை மறைத்தல், இதுவே சிவபெருமானின் அருட்செயலுள் ஒன்று. இப்படி பிரம்மஸ்வரூபமான
சிவபெருமான் மாயையை வைத்து மறைத்து சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்ற முத்தொழிலுக்கும் இடம் உண்டாக்குவதான திரோதானம் என்ற 4வது தொழில் ஈஸ்வரன் செய்கின்றார். இந்த அறியாமையை சுத்தி செய்து ஆத்மஸ்வரூபத்தையும் பிரம்மஸ்வரூபமான சிவபெருமானை உணர வைக்கும் ஞான பாடல்களை மாணிக்கவாசக பெருமான் அருளியுள்ளார். இதுகாரும் நாம் நம் மாணிக்கவாசக பெருமானின் பாடல்களையும் அவர் நமக்கு இந்த புவனியில் அவதரித்து சிவப்பெரும் பொருளாகிய அமுதத்தை பருகவும் நமக்கு தெவிட்டாத பேரின்ப அருள் கிடைக்குமாறு நமக்கு அருளிச் செய்து இம்மார்கழி மாதம் முழுவதையும் வேறு சிந்தனையின்றி இறைவனை நினைத்து அருள் பெற வைத்துள்ளார். வணக்கம், மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். சிவகாமி சமேத ஆனந்த நடராஜ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.